சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றம். சர்வதேச தலையீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்ரீலங்கா அரசு. அனுரவிற்கு ஆதரவு வழங்கும் சரத் பொன்சேகா. ஊழல் ஒழிப்பு செயற்பாட்டிற்கும் பாராட்டு. கொழும்பில் ஆயுதங்கள் மீட்பு. திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்ட காவல்துறை. விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? தமிழக அரசிடம் சென்னை உயர் நீதிமன்றம் கேள்வி. பதவி விலகிய பிரான்சின் புதிய பிரதமர். தொடரும் அரசியல் நெருக்கடி. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை தீர்மானம் இன்று ஐநா மனித உரிமை பேரவையில் வாக்கெடுப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டால் வெற்றியளிக்கும் நிலையில் பல நாடுகளின் ஆதரவு இருந்த நிலையில் இந்த தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி ஒருமனதாக நிறைவேற்றுமாறு இணை அனுசரணை நாடுகளின் சார்பாக பிரித்தானியா விடுத்த அழைப்புக்கு ஏற்ப இந்த தீர்மானம் வாக்கெடுப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இணை அனுசரணை நாடுகளின் சார்பாக பிரேரணையை சமர்ப்பித்த பிரித்தானிய பிரதிநிதி தனது உரையின் ஆரம்பத்தில் அண்மையில் லண்டனில் காலமான வைத்தியர் காசிப்பிள்ளை மனோகரனுக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் திருமலை படுகொலையின் தனது புதல்வனை இழந்த அவருக்கு நீதி வழங்கப்படாத நிலையில் இந்த மரணம் இடம்பெற்ற துன்பியலை நினைவூட்டினார். அத்துடன் இந்த தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி ஒரு மனதாக நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இதன் பின்னர் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உரையாற்றினர். முதலில் உரையாற்றிய சீன பிரதிநிதி வழமை போல ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து இந்த தீர்மானம் இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடும் ஒரு முயற்சி என குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா ஆதரவு நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டிருந்தன. குறிப்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தால் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அவை குறிப்பிட்டிருந்தன. எனினும் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட்ட மேற்கு நாடுகள் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருந்தன. குறிப்பாக கரிபிய பிராந்திய நாடுகளும் தீர்மான ஆதரவு அணியில் இருந்தன. இறுதியாக ஸ்ரீலங்கா பிரதிநிதி தனது உரையில் வெளியக தலையீடுகளுக்கும் வெளியக விசாரணை பொறிமுறைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார். குறிப்பாக பொறுப்புக்கூறல் திட்டத்தில் சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறை மேற்குலகின் நலன்களுக்கு உரியதெனவும் இது இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான முருகல்களை நீடிக்கும் தன்மை கொண்டது எனவும் குறிப்பிட்ட பின்னர் இந்த நாடுகளும் இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு கோராததால் அது வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படுவதாக பேரவையின் தலைவர் அறிவித்தார். இலங்கையில் கடந்த கால அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் 1000 மடங்கு சிறந்தது என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊழல் செய்பவர்களை பாதுகாக்காமல் இருக்க தற்போதைய அரசாங்கம் முதுகெலும்பாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்சாக்கள் ஊழல் வலையமைப்பை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்று கட்டுப்படுத்தி வருவதாகவும் இதன் விளைவாக நாட்டில் ஊழல் எல்லைகளை உடைத்துள்ளதாகவும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சிறிய குறைபாடுகள் இருந்த போதிலும் இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கங்களை விட 1000 மடங்கு சிறந்தது என்று அவர் கூறினார். ஊழல் செய்பவர்களை பாதுகாக்காமல் இருக்க இந்த அரசாங்கம் முதுகெலும்பாக இருப்பதால் முந்தைய எந்தவொரு அரசாங்கத்தையும் விட தற்போதைய அரசாங்கம் சிறந்தது என கூறினார். ஒரு திருடன் கடந்த காலத்தில் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால், அவனிடம் பணம் இருந்தால், அவனிடம் குண்டர் சக்தி இருந்தால் பின்கதவு வழியாக அதிலிருந்து தப்பிக்க முடியும். எந்த ஒரு மோசடியிலிருந்தும் அவன் தப்பிக்க முடியும். எனினும் மோசடி செய்பவர்கள் பின்கதவு வழியாக தப்பிக்கும் வாய்ப்பை இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் தடுத்து நிறுத்தியுள்ளது என அவர் கூறினார். இது 100% வெற்றி பெறவில்லை என்றாலும் முந்தைய அரசாங்கங்களை விட 1000 மடங்கு சிறந்தது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தெமட்டகொடை பேஸ்லைன் வீதியில் தொடருந்து பாதைக்கு அருகிலுள்ள கைவிடப்பட்ட வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை பம்பலப்பட்டி குற்றப்புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்துள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி, 2 தோட்டாக்கள் மற்றும் ஒரு T56 மெகசின் ஆகியவற்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். பொரளை வனாத்தமுள்ளில் இயங்கும் 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையேயான மோதலுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலை செய்யும் நோக்கத்துடன் இந்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர்.
மராத்துமுல்ல பகுதியில் 2 கும்பல்களுக்கிடையேயான மோதல்களின் விளைவாக ஏற்கனவே பல கொலைகள் நடந்துள்ளன. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கந்தானையில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் ஐஸ் அல்லது மெத்தம்பட்டமைன் என சந்தேகிக்கப்படும் நிலையில் அவை குறித்த ஆய்வறிக்கையை இந்த வாரத்துக்குள் வெளியிடப்படும் என தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்களின் ஆய்வக சோதனைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. மித்தனியா மற்றும் தங்காலையில் உள்ள நெட்டோல்பிட்டிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டவை ஐஸ் என கூறப்படும் மெத்தம்பெட்டமைன் என தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை உறுதிப்படுத்தியது. வெலிகம பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மிகவும் ஆபத்தான போதைப் பொருள் என உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த சபை குறிப்பிட்டிருந்தது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களால் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் மித்தனிய தங்காலை பகுதிகளில் இருந்து ஐஸ் போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் ரசாயன பொருட்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன. கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன மாதிரிகள் ஆய்வக பகுப்பாய்வுக்காக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இலங்கையில் தேவையான அளவை விட அதிகளவு அரிசியை பதுக்கி வைத்திருக்கும் வியாபாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. தனியார் உரிமையாளர் ஒருவர் அதிக விலைக்கு அரிசி விற்று அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 5 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று அந்த சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் அதிக விலைக்கு விற்பனை செய்த பொருட்களை அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் அரசுடைமையாக்கவும் நீதிமன்றத்தால் முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த 100க்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் இலங்கை முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் 135 வியாபார நிலையங்களின் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதனை பதுக்கி வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சோதனைகள் தொடரும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்காதமை குறித்து தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஊகங்கள் தொடர்ந்தும் நிலவி வருகின்றன. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை மையப்படுத்திய விடயங்கள் தொடர்ந்து முன்னிலையில் உள்ள நிலையில் உயர் நீதிமன்ற உத்தரவில் உருவாக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு நேற்று முதல் கரூர் பலிகள் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்காமை குறித்து தமிழக அரசுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தனது கட்சியின் செயலாளர் புசி ஆனந்திற்கும் முன்பிணை கிடைக்காமல் விட்டால் சென்னையில் உள்ள தமிழ் காவல்துறை பணியகத்தை முற்றுகையிட்டு தன்னையும் கைது செய்யுமாறு விஜய் கோரப்போவதான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே விஜயின் பாதுகாப்பு Y பிரிவிலிருந்து Z பிரிவுக்கு மாற்றப்பட உள்ளதான தகவல்களை இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. விஜய்க்கு தற்போது வழங்கப்படும் பாதுகாப்பில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் பாதுகாப்பை மாற்றுமாறு புலனாய்வு பரிந்துரைகள் இல்லை என்றும் டெல்லியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் புதிய பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ நேற்றுத்தான் தனது அமைச்சரவையை உருவாக்கிய நிலையில் இன்று அவர் அதிர்ச்சிகரமாக பதவி விலகியுள்ளார். 25 நாட்களே பதவியில் இருந்த பிரதமர் இன்று விலகியதால் பிரான்சின் அரசியல் சிக்கல் பெரும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளது. அரசு தலைவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. பிரான்சின் பிரதமராக செபாஸ்டியன் லெகோர்னோ நேற்று தனது அமைச்சர்களின் பட்டியல் அறிவித்த 2 மணி நேரத்திற்கு பின்னர் எல்லா கட்சியுடன் ஒரு வெளிப்படையான நெருக்கடியை எதிர்கொண்ட நிலையில் அன்று அவர் பதவி விலகினார். சில அரசியல் கட்சிகளுக்கு பாகுபாடான பசி இருப்பதான கண்டனத்துடன் பதவி விலகிய செபாஸ்டியன் லெகோர்னோ அரசு இயந்திரம் நிலையற்றதாக இருப்பதாக குறிப்பிட்டார். அத்துடன் சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் யாரும் பிரதமராக இருக்க முடியாதெனவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று இடம்பெற்ற லெகோர்னோவின் பதவி விலகலுடன் ஒரு வருடத்திற்குள் 3 பிரதமர்கள் பதவி விலகியுள்ளதால் இனி அரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் வந்துள்ளன. இதற்கிடையே நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அதிதீவிர வலதுசாரி தலைவர் மரைன் லூபென் அழைப்பு விடுத்ததுடன் மேக்ரானின் கேலிக்கூத்து நீண்ட காலமாக நடப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல பிரெஞ்சு குடியரசும் பிரான்சின் எதிர்காலமும் ஆபத்தில் உள்ளதால் அரசுத் தலைவர் மேக்ரான் பதவி விலகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. செபாஸ்டியன் லெகோர்னோவின் பதவி விலகலை அடுத்து பிரான்சின் பங்குச் சந்தைகள் கடுமையாக சரிந்துள்ளன. பிரதமரின் பதவி விலகலை அரசு தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக மாளிகை அறிவித்துள்ளது.
அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் காசா சமாதான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முக்கிய பேச்சுக்கள் எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக் நகரில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கட்டார் தலைநகர் டோஹாவில் நடத்தப்பட்ட இஸ்ரேலின் படுகொலை முயற்சி தாக்குதல்களுக்கு பின்னர் ஹமாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான கலில் ஹயாத் தலைமையில் ஹமாஸின் தூதுக்குழு நேற்று எகிப்துக்கு சென்றிருந்தது. இதனையடுத்து இதேபோல் இஸ்ரேலிய தூதுக்குழு இன்று அங்கு சென்ற பின்னர் பேச்சுக்கள் ஆரம்பித்துள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச காசா திட்டத்திற்குரிய ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக இந்த பேச்சுக்கள் நடைபெறும் பின்னணியில் காசாவில் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மறுத்தால் ஹமாஸ் முழுமையான அழிவை எதிர்கொள்ளும் என்று ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார். 2025 ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு மேரி பிரான்கோ பிரெட் ரம்ஸ்டேல் மற்றும் சிமோன் சககுச்சி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த இருவருக்கும் ஜப்பானைச் சேர்ந்த ஒருவருக்கும் இந்த நோபல் பரிசு பகிரப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றம். சர்வதேச தலையீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்ரீலங்கா அரசு. அனுரவிற்கு ஆதரவு வழங்கும் சரத் பொன்சேகா. ஊழல் ஒழிப்பு செயற்பாட்டிற்கும் பாராட்டு. கொழும்பில் ஆயுதங்கள் மீட்பு. திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்ட காவல்துறை. விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? தமிழக அரசிடம் சென்னை உயர் நீதிமன்றம் கேள்வி. பதவி விலகிய பிரான்சின் புதிய பிரதமர். தொடரும் அரசியல் நெருக்கடி. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.